ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப்பனீஸ் ரொமான்டிக் அனிமியான ஹைஜ் ஹைரோவோட எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். என்னதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இடையில ஏஜ் அண்ட் பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ் இருந்தாலும் இந்த அனிமி போக போக சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் இந்த கதையை கேட்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க, லெட்ஸ் பிகின் வித் ஹைஜ் ஹைரோ எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஷாப்பிங் மால்ல சாயுக்காக ஃபேஸ் லோஷன் வாங்கிட்டு இருப்பான். சார், இந்த ஒரு பாட்டில் ஃபேஸ் லோஷனோட விலை 1500 ரூபான்னு அந்த கடைக்காரன் சொல்ல, என்னது 1500 ரூபாயா? ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணோட லைஃப் நான் நினைச்சதை விட ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. ஆமா, உங்ககிட்ட செல்போன் இருக்கான்னு நம்ம யோஷிடா ஹீரோயின் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்கிட்ட இல்லன்னு சொல்ல, ஏன் வீட்டை விட்டு ஓடி வரும்போது மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியான்னு நம்ம ஹீரோவும் நக்கலா கேட்க, நான் ஹொக்கைடோல படிச்சிட்டு இருந்தப்போ என் கிளாஸ்மேட் ஒருத்தவன் சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருந்தான். கடுப்புல நானும் போனை தூக்கி கடல்ல போட்டுட்டேன். இப்படி அவ சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோவும் அவன் போன் இல்லாம சாவறான், இவளுக்கு இருக்கிற கொழுப்ப பாருன்னு மனசுல நினைக்க, போன் இல்லாம இருக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்லன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, எதுக்கும் உன் கையில ஒரு போன் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஏதாவது எமர்ஜென்சினா நான் உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றது? இல்ல எனக்கு நிஜமாவே போன் தேவைப்படாதுன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, அது மட்டும் இல்ல, நீங்க ஏற்கனவே எனக்காக காஸ்ட்லியான ஃபேஸ் லோஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்க, நான் அதை ட்ரை பண்ணிருக்கேன், நீங்க வேணா இதை ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு அவ கையை நம்ம ஹீரோ கிட்ட நீட்ட, நம்ம ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருப்பான். இவ ஏன் எப்பவும் தன்னை ஹாப்பியா இருக்க மாதிரி காட்டிக்கிறா, மனசுல இருந்து ஸ்மைல் பண்ணாம ஏன் இப்படி ஃபேக்கா ஸ்மைல் பண்றான்னு தெரியலையேன்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். இந்த பேகை தூக்குறதுக்குள்ள நான் செத்துருவேன் போல இருக்கே, பேகை தூக்குறதுனாலாம் ஒன்னும் உயிர் போகாதுன்னு நம்ம ஹீரோவும் கெத்தா சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த பேகை கீழே போட்டுட்டு அவனும் கீழே விழுந்துடுறான். இவ்வளவு புக்ஸ் வாங்கிருக்கீங்களே, இது எல்லாத்தையும் படிக்க உங்களுக்கு டைம் இருக்குமான்னு நம்ம ஹீரோயினும் கேட்க, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு, உன்னோட ஃப்ரீ டைம்ல கூட இந்த புக்ஸ் எடுத்து படின்னு நம்ம ஹீரோயின் கிட்டேயும் சொல்றான். ஆக்சுவலி சாயுக்கு போர் அடிக்குன்றதுக்காக தான் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருப்பான். நான் படிக்காத புக்ஸ்ல இருந்து எந்த ஸ்பாய்லரையும் நீ லீக் பண்ணக்கூடாது. சரி, நான் எந்த ஸ்பாய்லரையும் லீக் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாகிறா. இப்படி அவ எதையோ யோசிக்கிறத பார்த்து நம்ம யோசிடாவும் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, நீங்க எதுக்காக எனக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு தயங்க, இப்ப என்னதான் சொல்ல வர நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சிரிச்சு சமாளிக்க, இங்க பாரு, இது ஒன்னும் உன்னோட வீடு இல்ல, ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம், சும்மா தேவையில்லாம சிரிக்கிறத நிறுத்திட்டு எப்பவும் போல கேஷுவலா இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பெட்ல போய் உட்கார, நீங்க என்ன எதுக்காக இவ்வளவு கேர் பண்றீங்கன்னு தான் நான் கேட்க நினைச்சேன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் அவளை வச்சு கண் எடுக்காம பாத்துட்டு இருப்பான். உங்களை மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்ல, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் இனிமே செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து, நான் இனிமே ஃபேக்கா ஸ்மைல் பண்ண மாட்டேன்னு சொல்றான். இந்த ஃபேக் ஸ்மைல் என்னோட ஹேபிட்டாவே ஆயிடுச்சு, என்னால இதை உடனே மாத்திக்க முடியுமான்னு தெரியலன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு தெரியும், ஒரு பழக்கத்தை நம்ம மாத்திக்கிறதுங்கிறது ஒன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனா நீ ட்ரை பண்ணு, அப்புறம் உன்னோட மாரல் ஸ்டாண்டர்ட்ஸையும் நீ யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்றான். உடனே நம்ம ஹீரோயினும் எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோட கையை பிடிச்சு, யாரும் நீங்க என்ன மன்னிச்சு அக்செப்ட் பண்ண மாதிரி அக்செப்ட் பண்ணதில்ல, ஆனா நான் இங்க இருக்கிறத நினைச்சு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி நடந்து பண்ண நம்ம ஹீரோயினும் சொல்ல, அதை கேட்கிற நம்ம ஹீரோவும் பயங்கரமா சிரிக்கிறான். எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க, நான் ஏதாச்சும் வியர்டா பேசிட்டேனான்னு நம்ம ஹீரோயினும் கேட்க, அப்படிலாம் இல்ல, எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ செய்யற வேலையை முழு மனசா செய். இப்படி சாயும் ஃபீல் பண்றதை பாக்குற நம்ம ஹீரோவோ, மதியம் டேஸ்டா சமைப்பண்ணு எதிர்பார்க்கறேன்னு சொல்லி டாபிக்கையே சேஞ்ச் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்ல அவன் டீம்ல வேலை பார்க்குற மீஷிமாங்கிற பொண்ணை கூப்பிட்டு, நீ அனுப்புன கோடிங் தப்பா இருக்குன்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவை ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண அந்த கோட்டு சான் கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ என்ன பண்றது சார்னு அந்த மீஷிமாவும் பயந்துகிட்டே கேட்க, நாளைக்கு டெட்லைன் முடியறதுக்குள்ள நீ எப்படியாவது ஓவர் டைம் பண்ணி இந்த ஒர்க்கை செஞ்சாகணும்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் இந்த டெட்லைன்குள்ள முடிக்கலன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களான்னு அந்த மீஷிமாவும் கேட்க, ரொம்ப ஆசைப்படாத, அந்த அளவுக்குலாம் போகாது, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன எடுத்துருவாங்க, அவ்வளவுதான், அப்புறம் உனக்கு புது ட்ரைனர் வருவான், நீ அவன் உயிரை எடுக்கலாம். இல்ல சார், எனக்கு புது ட்ரைனர்லாம் வேண்டாம், நான் இப்பவே போய் அந்த கோடிங்கை கரெக்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த மீஷிமாக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஓவர் டைம் பண்ணி அந்த ஒர்க்கை அவ முடிக்க ஹீரோ அவளுக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். சார், நீங்க எனக்காகவா இந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னு அவ கேட்க, லேட் நைட் ஆனதுனால எங்க பக்கத்துல எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்ல, சோ நான் லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி இதை வாங்கிட்டு வந்தேன், நம்ம சாப்பிட்டதும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, ஆனா நீங்க எனக்கு பீர் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், உனக்கு சோறு வாங்கிட்டு வந்ததே பெருசு, இதுல பீர் வேற கேக்குதான்னு நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து கேட்க, இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன், சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ உன்னோட வேலையை ஒழுங்கா முடிச்சிருந்தா அப்படி ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இல்ல, உன்னால நானும் வந்து இப்படி காவலுக்கு உட்கார வேண்டியதா போயிடுச்சு. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு சொல்லிட்டு, இப்பெல்லாம் நீங்க டெய்லி ஷேவ் பண்ணிட்டு வரீங்களே, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆபீஸ்ல கூட அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு நம்ம மீஷிமாவும் கேட்க, இல்ல இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்ல, போன வாரம் கூட என்ன ஃப்ரெஷ்ஷா ஒருத்தி ரிஜெக்ட் பண்ணான்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, என்ன சார் சொல்றீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா, யார் அவன்னு கேட்க, வேற யாரு, அந்த கோட்டு சேன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, யாரு அந்த கோட்டு சேனா, அவங்க நம்மளோட ஹையர் அபிஷியல் ஆச்சு, எதுக்கு இப்ப பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு நம்ம ஹீரோவும் கடுப்பாக, சரி விடுங்க சார், அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கு ஒன்னும் உன்னோட சீப்பான சிம்பத்தி தேவையில்லைன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் ஒன்னும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லல, எப்படியோ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நம்புறேன்னு அந்த மீஷிமா சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோவோ, இவ எந்த சான்ஸை பத்தி பேசுறான்னு யோசிக்கிறான். நீங்க வாங்கிட்டு வந்த ஃபுட்டுக்காக ரொம்ப நன்றி, நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலான்னு அந்த மீஷிமா சொல்றதை கேட்கிற ஹீரோவோ அவளை சமாளிக்கிறதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோ ஓவர் டைம் பார்த்துட்டு லேட்டா வீட்டுக்கு வந்ததால சாயுவும் கோச்சிக்கிறா. நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா, ஆனா இன்னைக்கும் நீங்க லேட்டா தான் வந்திருக்கீங்க, சாரி, அது வந்து திடீர்னு ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்க்க வேண்டியதாயிடுச்சு நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பேன் தெரிஞ்சு லேட்டா வந்திருக்கீங்க, என் கூட பேசாதீங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ,
நிஜமாவே சாரி சாயு, நான் வேணும்னே பண்ணலன்னு அவகிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் சும்மா உங்ககிட்ட பிராங்க் பண்ணேன், உங்க மேல நான் கோவமா இல்லைன்னு சொல்றத கேக்குற நம்ம ஹீரோவும் இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடாதன்னு சொல்றான். நம்ம அப்படி லேட்டா வர்றதை இன்ஃபார்ம் பண்றதுக்காவது இவ கையில ஒரு போன் இருக்கணும்னு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்ல மொபைல் ஷோரூம் போய் ஹீரோயின்காக மொபைல் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மச்சான், நீ சீக்கிரமா ஒரு மொபைல் போனை சூஸ் பண்ணடா, லஞ்ச் பிரேக்கே முடிஞ்சிரும் போல இருக்கு. இப்படி முழிச்சிட்டு நிக்கிறதுக்கு அவளுக்கு எது பிடிக்கும்னு அவளையே கேட்டிருக்கலாம்ல. அவ கண்டிப்பா எனக்கு மொபைல் வேண்டாம் தான் சொல்லுவா. அதான் ஒரேடியா வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துடலாம்னு பாக்குறேன். மச்சான், நீ அவளை கொஞ்சம் கொஞ்சமா லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்டா. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் எடுக்க தான் நீ இவ்வளவு தடுமாறுறியா? அப்படிலாம் இல்ல, இன்னும் ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு தான், கண்டிப்பா பார்க்க ஸ்டைலா இருக்க போனை தான் அவளுக்கு பிடிக்கும்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, போன் வாங்கி கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ நடத்து மச்சான். மச்சான், நீ எதுக்கும் அவகிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு. அவ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுவே உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சரி, நீ ரொம்ப யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நீயும் அவளை காதலிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு மச்சான். அதுக்கு நம்ம ஹீரோவோ, நான் அடிச்சு சொல்றேன், அவளை மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு மேல எனக்கு 1% கூட லவ் வராதுன்னு சொல்ல, நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்ற, இருந்தாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன்டான்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ சாயுக்காக வாங்கி வச்சிருந்த போன் பேக்கையும் அவன் வாட்சையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கவே, என்ன மச்சான் ரொம்ப பதட்டமா இருக்க போல, எனக்கு தெரியும் நீ அந்த போனை அவகிட்ட கொடுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்க, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு ஓவர் டைம் போட்டானுங்கன்னு வெயி, நீ செத்தடா. நம்ம ஹீரோவும் பதட்டத்துல ஆமான்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து அந்த கோட்டு சன் அங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம இன்னைக்கு டின்னருக்கு போலாமான்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவகிட்ட வரேன்னு சொல்லிடுறான். என்னதான் நம்ம ஹீரோ கோட்டு சன் கூட டின்னர் சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாலும் சாயு கிட்ட எப்ப போனை கொடுப்போன்னு அவன் வாட்சையே பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், மச்சான் அந்த கோட்டு சன் உன்னை மறுபடியும் டின்னருக்கு இன்வைட் பண்றானா, இந்த தடவை ஓகே ஆயிடும் போல இருக்கே, ஹே நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வளராதடான்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் தான் பார்த்தனே, அவனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ வேற மூஞ்ச பாவமா வச்சுட்டு சுத்திட்டு இருந்த, கடல்ல இருந்து சுனாமியே வரும்போது ஒரு கன்னி பொண்ணு மனசுல இருந்து காதல் வராதா, ஒருவேளை உன் மேல பாவப்பட்டு லவ் வந்துருச்சோ. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ வேற சும்மா இருறா, என்ன கடுப்பேத்தாதன்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கோட்டு சானும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்காக இப்படி நர்வஸா இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கோட்டு சான் கேட்க, என்னை ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணு மறுபடியும் என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணா பதட்டமா இல்லாம வேற எப்படி இருக்கும் நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து கேட்க, அப்படின்னா சரி, இந்த டென்ஷனை பிரேக் பண்றதுக்காக நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம்னு அந்த கோட்டு சான் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு, அப்போ நானே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்கறேன்னு சொல்றான். என்ன எதுக்காக இந்த டின்னருக்கு இன்வைட் பண்ணீங்க, என்கிட்ட இருந்து எதையோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது என்னதுன்னு நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு அந்த கோட்டு சானும் உங்களுக்கு நிஜமாவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ, இது வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னு யாரும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு அந்த கோட்டு சானும், இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் உங்க கூட ஒரே ஆஃபீஸ்ல 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த 5 வருஷத்துல நான் உங்களை பார்த்த வரைக்கும் நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஓவர் டைம் பார்க்கலாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, பட் சடனா இப்பெல்லாம் நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறீங்க, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்றீங்க, டெய்லியும் ப்ராப்பரா ஷேவ் பண்ணிட்டு வரீங்க, அப்புறம் நீங்க உங்க டீம்ல இருக்கிற அந்த மீஷிமா கிட்ட கூட க்ளோஸா இருக்கீங்க. இப்படி அந்த கோட்டு சான் சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோ, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்றான். எப்ப பார்த்தாலும் அந்த மீஷிமா வேற உங்க மேல ஒட்டிக்கிட்டே இருக்கா, உங்க 2 பேருக்குள்ளேயே எதுவும் இல்லாமலா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்படி அவ சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோவோ, இதெல்லாம் வச்சுதான் நான் மீஷிமாவை டேட் பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றான். நான் இந்த கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன், இப்ப கூட நான் உங்களை தான் லவ் பண்றேன்னு நம்ம ஹீரோவும் அவகிட்ட கன்ஃபர்ஸ் பண்றான். ஆமா, நீங்க தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே, அப்படி இருக்கும்போது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பிடிக்கல அதனால நீங்க என்ன இக்னோர் பண்றீங்க, அது நார்மல் தான், ஆனா நான் வேற ஒருத்தர் கூட வெளியே போறது ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம ஹீரோ கேட்க, அது அப்படி இல்ல, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பையனை திடீர்னு என்னை விட ஒரு சின்ன வயசு பொண்ணு தட்டிட்டு போயிட்டாலோன்னு நினைச்சேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்ல, அதை கேட்கிற நம்ம ஹீரோவோ, அந்த மீஷிமா கூட எனக்கு எந்த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, அப்புறம் எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லன்னு சொல்றான். ஓ அவ்வளவுதானான்னு கேஷுவலா சொல்லிட்டு அந்த கோட்டு சானும் சாப்பிட ஆரம்பிக்க, இதை கேட்கவா என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணீங்கன்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். ஆமா, இது தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டேன், நீங்க வேற எதுக்கு நினைச்சீங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, இல்ல நீங்க அன்னைக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணதை பத்தி யோசிச்சு பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசுவீங்கன்னு நினைச்சேன்னு நம்ம ஹீரோ சொல்ல வர, அதுக்கு அந்த கோட்டு சான் சிரிச்சுக்கிட்டே, இது கூட முக்கியமான விஷயம் தான் சொல்ல நம்ம ஹீரோவும் அப்செட் ஆயிடுறான். இப்போ டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ட்ரெயின்ல வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். மச்சான் உன்னை வேண்டாம்னு சொல்லி இப்ப வேணும்னு சொல்ல போறான்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அட பாவி, நீ ஏத்தி விட்டதை நம்பி போய் நான் பல்பு வாங்கினது தாண்டா மிச்சம் நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். இன்னைக்கும் நீங்க லேட்டா தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாயும் அவன் கிட்ட போய் அவன் மூஞ்ச பாக்க, ஏன் உங்க ஃபேஸ் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்குன்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறான். நம்ம ஹீரோ எதையோ சமாளிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு சாயுவும் அவனையே வெறிச்சு பாக்க, சரி அப்படி பார்த்து தொலையாத பக்கி, அந்த கோட்டு சான் கூட தான் டின்னருக்கு போயிருந்தேன் நம்ம ஹீரோவும் சொல்ல, அப்ப நீங்க டின்னரை நல்லா என்ஜாய் பண்ணீங்களான்னு சாயுவும் கேட்க, நல்லா என்ஜாய் பண்ணேன்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோயின், ஆனா உங்க மூஞ்ச பார்த்தா அந்த மாதிரி தெரியலையேன்னு சொல்றா.
ஹே யோஷிடா, நான் வேணா உங்கள ஹக் பண்ணிக்கவா? என்னது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாயு நம்ம ஹீரோவ ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன் சாயுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இந்த ஹை ஸ்கூல் கேர்ள் ஹக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்க தானே நம்ம ஹீரோயினும் கேட்க, ஆமா பெரிய வேலை பார்த்துட்டேன் ரொம்ப நன்றி நம்ம ஹீரோவும் சொல்ல, உங்க மேல பார்பிக்யூ ஸ்மெல் அடிக்குது சோ நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் உங்க ப்ராப்ளம்ஸையும் மறந்துடுங்கன்னு சாயு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவும் பாத்டப்ல படுத்துக்கிட்டு சரியான லூசர்டா நீ, உனக்கு 7 வயசாயிடுச்சு, ஒரு சாதாரண ஹை ஸ்கூல் பொண்ணு உனக்கு சமாதானம் சொல்றான்னு தனக்கு தானே பேசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ சாயுக்காக வாங்கிட்டு வந்த பார்சல் அவகிட்ட கொடுக்க, என்னது இதுன்னு நம்ம ஹீரோயினும் கேட்க, நீயே பிரிச்சு பாருன்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். நம்ம ஹீரோயினும் அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு ஓபன் பண்ணா அதுல ஒரு மொபைல் போன் இருக்கிறத பாக்குறா. உனக்காக தான் இந்த போனை வாங்கிட்டு வந்தேன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் நிஜமாவே இதை வச்சுக்கலாமான்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் தலையாட்டுறான். யோஷிடா ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஒயிட் கலர் மொபைல் கேஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். உங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, நம்ம நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும் அவளுக்கு நம்பர் கொடுக்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த செகண்ட் எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா அடுத்த எபிசோட்ஸையும் பாருங்க. ஏன்னா அதுல இருந்து தான் கதை இன்னும் சூப்பரா இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.